திமுகவை சார்ந்து சில நபர்களோடு உட்கார்ந்து திமுகவுக்கு அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு தளபதி விஜய் மீது அதாவது களங்கம் கற்பிக்க முயற்சி எடுக்கிறாருன்னும் போது ப்ராக்டிக்கலாக ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன். நான் மாற்று கட்சி, நான் டிவிக்கே இல்லை, நான் தளபதிக்கு ஆதரவாக பேசுகிறேன். இந்த மாணவ பிள்ளைகளை பற்றி தவறாக பேசுறதுக்கு நான் கண்டன குரல் எழுப்பினேன். வேல்முருகன் பேசுறதுக்கு நான் எதிர்குரல் எழுப்பினேன். அதற்கே எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்யும் பொழுது நீ சொந்த கட்சிக்குள்ளே உட்காந்துட்டு நீ தளபதிக்காக வேலை செய்யும் போது உனக்கு ஏதாவது ஒன்று விட்டுருப்பாரா? விட மாட்டார். இன்னும் சொல்ல போனால் செய்தவர்களே சொல்லலை, நம்ம சொல்லக்கூடாது. அவருக்கு பண உதவியெல்லாம் டிவிக்கு சார்பாக செய்யப்பட்டு இருக்கிறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும். இதை தாண்டி இவர் தளபதி குறித்து கட்சியை குறித்து அவதூறாக அப்படி வெளியில் பல சேனலில் பேசும் பொழுது அதை எதிர்த்து தம்பி லயலாமணி கூட கண்டித்து பேசிடலான்னு முடிவெடுக்கும் போது கூட சொல்லாமான்னு தெரியல, சொல்கிறேன், முடிவெடுக்கும் போது கூட ஆனந்த் தானே ஜிஎஸ் விட்ற அவன் நாலு சேனல் போனதானே அவனுக்கு பொழப்பு, ஏதோ பேசிட்டு பொழைச்சிட்டு போட்டுன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பெரிய மனசு வேணும். திமுகவோட ஸ்லீப்பர் செல்ஸ் தான் ஜெகதீஷ். 100%. நீ ஸ்லீப்பர் செல்லாம் இல்லாமல் கூட எடுத்துகிட்டு போ. ஆனால் நீ இன்னைக்கு எங்கே போய் நிற்கிற? நீ இந்த சித்தாந்தம் பிடிச்சிருந்தா சரி, தளபதி அவர்களுடைய கட்சியில் உனக்கு இன்னும் பதவி கொடுக்கலன்னா நீ வெயிட் பண்ணியிருக்கலாம். தம்பி இன்னும் 8 மாதம் இருக்குது தம்பி. இன்னுமே நீங்கள் பாருங்களேன், ஒவ்வொரு இப்போ வழக்கறிஞர் அணிலையும் இன்னும் ஃபுல் ஃப்ளெஷ்டாக போடுறாங்க. இந்த 8 மாதத்துக்குள்ளே எப்போ வேணாலும் திருப்பி உனக்கு ஏதோ ஒரு பதவி கொடுப்பாங்க. இல்லை ஆட்சி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுப்பாங்க, இல்லை எலெக்ஷன் ஒர்க்கு உனக்கு தனியாக கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் உனக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீ இந்த இடத்துல உண்மையாக இல்லையே. நீ உண்மையாக இல்லாமல் நீ இந்த மாதிரியான வேலைகள் செய்வதை அடையாளப்படுத்தப்பட்டதுனால தானே உன்னை ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால் நீ என்ன பண்ணனாக்கா, நீ நியாயமானவனாக இருந்திருந்தா திமுக மேடைகளில் ஏறி பேசியிருக்க மாட்டேன்.